தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ எஸ்ஐஆர் மிகப்பெரிய பதட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இப்போ புதிய சக்தியாக பார்க்கப்படக்கூடிய விஜய் அவர்கள், தவேக கட்சி, அவர் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய முதல் பாடலை வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்தியிருக்கிறாரு. 2026 எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த அரசியல் இந்த சம்பவங்களை பற்றி கண்டுக்கிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுதே. என்ன நினைப்பில் இதெல்லாம் பண்ணுறாரு? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் சினிமாக்காரன்றதுனால சினிமாலேருந்தே சொல்லலாம். இந்த சில படத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வீட்டு ஆளுங்க கழுத்தில் கத்தியை வச்சுட்டு தீவிரவாதிங்க அல்லது இதை வச்சுட்டு இவங்கள டான்ஸ் ஆட சொல்லுவாங்க தெரியுமா, அல்லது வேறு ஏதாவது செய்ய சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சிபிஐ என்கொயரி போன பிறகு இந்த கத்தியை அங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அவர் அதனால் எந்த எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசவே மாட்டார். அதுலேயும் கூட டிஎம்கே எடுத்துட்டார். எஸ்ஐஆரை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. பத்திரிகையாளர் மணி சொன்னாருன்னு நினைக்கிறேன், இதில் போகிறது உங்கள் ஓட்டு தான் நிறைய போகும், ஜென்சியில் தான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, ஜென்சியோட ஓட்டு தான் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது, நீங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்யணும், கம்கமாக உட்காந்துருக்கீங்களேன்னு. எஸ்ஐஆர்னால் அவருக்கு என்னென்னு புரியாது, அது அப்படி கூட இருக்கலாம். ஆனால் டிவிக்கே இந்த விஷயத்தில் ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்காது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் கூட்டத்திற்கு திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும்போது முதல்ல அழைச்சா நாங்கள் வருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் திமுக கூட்டக்கூடியதில் நாங்கள் வரமாட்டோம்னாங்க. ஆனால் எஸ்ஐஆரை நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு எந்த அணக்கமும் அவர்கள்ட்ட அதுலேயே குழப்பினாங்க. முதல்ல கூட்டா போவோன்னு சொன்னாங்க. ஆமாம், கூப்பிட்ட போது திமுக மேலே ஏதோ படியை போட்டு போக மாட்டேன் அப்படின்னாங்க. அதன் பிறகு அடுத்து ஒரு கூட்டத்துக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிற கூட்டத்துக்கு அதை தாவேக்காவை கூப்பிடல, ஏன் எங்களை கூப்பிடலன்னு ஆமாம் அடுத்த கம்ப்ளைண்ட்டை பண்ணாங்க. இது ஒரு கோமாளி கூட்டம் மாதிரி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. பட் இவங்களோட ப்ரையாரிட்டி பலர் குற்றம் சாட்டினாங்க. விஜய் குறித்து ஓரளவு விஷயம் தெரிஞ்ச, சினிமா வட்டாரத்து விஷயம் தெரிஞ்சவர்கள் ரொம்ப தெளிவாக குற்றம் சாட்டினாங்க. இவங்க இந்த கரூர் விஷயத்தில் கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்ததோட காரணமே ஜனநாயகன் படம் வரணுங்கிறது தான். ஜனநாயகன் படத்தோட ப்ரமோஷன் வேலையை நவம்பரில் ஆரம்பித்தா தான் ஜனவரியில் ரிலீஸு. ஜனவரி ரிலீஸ்னால் அந்த பட ரிலீஸை தீர்மானிக்கிறது தியேட்டர் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, ஓடிடி தான் நிறைய பணம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம். நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறான். நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு தீர்மானிக்கிறான். அவன் சொல்கிற டைமில் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். வேறு முக்கியமான படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தும் கூட நெட்ஃப்ளிக்ஸு, இந்த அமேசான் மாதிரி நிறுவனங்கள் அவங்க சொல்கிற டேட்டுக்காக பல படங்கள் தள்ளி போகுது. இப்போ சூர்யா படமும் அப்படி தான். இனி படத்தின் ரிலீஸ் தேதியை தீர்மானிக்க போகிறது ஓடிடி நிறுவனங்கள் தான். அவன் மரியாதையாக ரிலீஸ் பண்ணி ஜனவரியிலங்கிறான். ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ப்ரமோஷனை நவம்பரில் ஆரம்பிச்சாகணும், இந்த கும்பலுக்கு வைப் ஏற்றி ஆகணும். அதுக்கு தான் அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள ரிசார்ட்டை கூட்டு இந்த வேலையை செஞ்சது. இப்படி குற்றம் சாட்டினாங்க. நான் கொஞ்சம் ஓவராக இருக்கேன்னு நினச்சேன். சொன்ன மாதிரியே நடந்தது. ஓகே, செஞ்ச உடனே போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏதோ வந்தது, இதை மாதிரி பண்ணிவிட்டு அடுத்ததாக மற்ற ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. அதில் இன்னொரு பியூட்டி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அவரோட மகன் இருக்கார்ல, விஜய் மகன், அவர் படம் இப்போ விளம்பரம் வந்திருக்கு, இந்த போஸ்டர் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு ப்ரமோஷன் வேலையை செய்ய போகிற நிறுவனம் எது தெரியுமா? சுரேஷ் சந்திரா யார்? அஜித்தோட மேனேஜர். அவரோட நிறுவனம் தான் விஜய்க்கு சொந்தமாக. ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் கூடவே இருக்காரு, அவரோட இணை தயாரிப்பாளர். ஸோ கிட்டத்தட்ட விஜயோட முதலீடு, ஜெகதீஷ் முதலீடுன்னு நான் வேறு எதுவும் பிரித்து பார்க்க விரும்பல. இவர் தான் அவர் தான் இவர். ஒரு காசிப் ஒன்று வந்தது, இவங்க ரெண்டு பேருக்குமே டேர்ம் சரியில்லை அப்படின்னு, விஜய் மகன் அவரை அடிச்சிட்டாரு, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு பிஆர் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி இல்லாமல் விஜயோட ரைவல் அஜித்தோட கம்பெனி இதுக்கு பிஆர் வேலை பண்ண போகுது. ஓகே, ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான அப்பா பையன் படத்தில் இப்படி
ஒரு முரண்பாடு இருக்கு. இல்ல இதுல இப்ப விஜய் அவர்களுக்கு, இப்ப அஜித் அவர்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு சிக்கல் ஏற்படும்? ஏற்கனவே வந்து அவர் பொதுவா பேசின ஒரு விஷயத்துக்கே வந்து அஜித்துக்கு எதிரா நிறைய சோசியல் மீடியால பேசப்பட்டது. விஜய்க்கு எதிரா இவர் பேசுறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அஜித்தினுடைய விஷயங்கள வந்து விஜய்க்கு எதிராகவும் பலர் பயன்படுத்துறாங்க. அப்ப இது ஒரு சிக்கலாகும் அப்படிங்கிறது அஜித் அவர்களுக்கு தெரியாதா? பையன் ஒத்துக்கலையா இருக்கும். ம், ம், ம். ஸோ அப்போ அந்த அப்பா பையன் முரண்பாடு, நான் எல்லா குடும்பத்துக்கும் போயிட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னது அவர் குடும்பத்துக்கு நடக்கலைன்னு தெரியுது. ஓகே, 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 ஓகே. ஓகே ஃபைன். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், ஈவன் தோ இவங்களோட பிஆர் கம்பெனி ஒரு பையனே நம்பலை, அவர் வெளியில் போயிருக்காரு, அதை விட்டுருவோம். இந்த இடத்துல ஜனநாயகன் ரிலீஸ் தான் இவங்களோட ப்ரையாரிட்டி. முன்னுரிமை அதுதான். மக்களை பார்க்குறது அதெல்லாம் இல்லை. இவர்களுடைய முன்னுரிமை ஜனநாயகன் படம். சன் டிவிக்கு தான் விற்றுருக்காங்க சேட்டலைட் ரைட்ஸ். ஓகே. அப்பவும் கூட அந்த யார் அதிக தொகை கொடுப்பாங்களோ அவங்கள விற்றுருப்பாங்க. ஸோ ஒரு இன்னமும் அவர் அந்த சினிமாக்காரராக தான் இருக்கார். அவருடைய ப்ரையாரிட்டி தன்னோட சினிமா ரிலீஸாக தான் இருக்குது. இல்லை அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறது, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, அதெல்லாம் எப்படி? அப்போ அதற்கான வேலையெல்லாம் யார் செய்வா? இல்லை, தன்னால் நடந்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. ஓகே. இவங்க எல்லாருக்கும் எம்ஜிஆர் ஆயிடணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் எம்ஜிஆருக்கு கிடைச்ச சூழ்நிலையெல்லாம் நமக்கு கிடைக்குதாங்கிற அறிவு இல்லை. அண்ட் மோர் ஓவர் எம்ஜிஆர் இவங்களோட கம்பேர் பண்ணால் எம்ஜிஆர் அட்லீஸ்ட் ஒரு அதற்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தார். மக்களை போய் அவரு கூட இருந்தவங்களும் வந்து அரசியல் தெரிஞ்சவங்களாக இருந்தார். அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. அதில் கண்ணதாசன் எழுதின புத்தகம். ஓகே. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரூப் டான்ஸர் போய் சிம்பிளாக எம்ஜிஆரை பார்த்துட முடியும், அமைச்சர்கள்லாம் மணிக்கணக்கில் நிற்கணும்லாம் சொல்லியிருக்காரு. நாம் ரொம்ப எம்ஜிஆருக்கு சரி சரி அந்த ஒளி இப்போ திமுகவில் நீண்ட காலம் இருந்திருக்கிறாரே, அது அந்த அந்த அரசியல் அனுபவம், அதை நம்ம மறுக்க முடியாது. அவருக்கு ஒரு கட்சி எப்படி இயங்குங்கிற அனுபவம்லாம் இருந்திருக்கும், நான் அதெல்லாம் மறுக்கலை. பட் இயல்பில் வந்து எல்லாத்தையும் தூக்கி ஒரு அசாத்தியமான ஒரு பெரிய அறிவாளிகளை கூட வச்சிருந்தாரு அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் நான் அந்த அதுக்கு மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல தான் நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதாகவும் களத்துல இறங்கி மக்களை பார்க்கக்கூடியதாகவும், நமக்கு அவருடைய அரசியல்ல நிறைய விமர்சனம் இருக்கு. சிம்பிள் அதை ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் தோழர். எம்ஜிஆர்னு ஒருத்தருடைய முகத்தை வச்சுக்கிட்டு கட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாம கட்சியை நடத்துறதுக்கு உண்டான முழு கட்டமைப்பும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்கள் இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருந்துச்சு. அவர்களை வந்து பார்த்து கண்காணித்து வழி நடத்துறதுக்கான வேறு ஆட்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த போதும் கூட கட்சி கொலாப்ஸ் ஆகலை. ஓகே. சில நடிகர்கள் வந்து கைப்பற்றலான்னு கனவுல இருந்தாங்க. பாக்யராஜுக்கு அந்த கனவு இருந்துச்சு. அப்படி பாக்யராஜ் அமெரிக்காவில் விசிட் பண்ண போன போது ஜானகி அம்மா விடலையாம், எம்ஜிஆரை பார்க்க விடலையாம். ஓகே ஓகே. இங்கே வந்துட்டு நீ தான் வாரிசுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடலை. அவரை விடலை. ராமராஜன் ஒரு பக்கம் கிளம்புனாரு, நம்ம தான் அடுத்த வாரிசுங்கிற மாதிரி ஒருத்தர் அந்த கனவுல இருந்தாங்க. பட் கட்சி தன்னளவில் இயங்குவதற்குண்டான அது இருந்துச்சு. முகம் தெரிஞ்ச தலைவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தாங்க. ரொம்ப சின்ன பசங்களே கூட அரசியல் செல்வாக்கோட இருந்த காலம் இருந்தது. இந்த கேசி பழனிசாமியெல்லாம் இப்போவே இந்த இதில் இருக்காருன்னா எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ எங்கே இருந்திருப்பார், ஒரு கல்லூரி மாணவராக. பட் ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருந்தாங்க. இவங்க மாவட்ட செயலாளரில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? மதியழகன் ஒரு மாவட்ட செயலாளர் தெரியும். அதுவும் எதனாலன்னா கேஸ் வாங்கிட்டு உள்ளே போய் அவங்க சம்சாரம் வந்து கன்ஸ்பைரசி தியரி பேசுனதுனால அவரை தெரியும். மற்ற யாரையுமே நமக்கு தெரியாது. இதில் மூஞ்சை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணும்போது இவர் மூஞ்சை காட்டாமல் உட்காந்துருந்தாருன்னு வச்சுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ஏதாவது ஒரு வருமானம் எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய ப்ரையாரிட்டி சினிமா. செகண்ட், ஒருபோதும் அவரால் செயல்பாட்டளவில் அல்லது தீவிரமாகவோ பாஜகவை எதிர்க்கவே முடியாது. இவர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார், பிஜேபியை பற்றி என்ன ஒரு வார்த்தை சொன்னார். பிஜேபி பேசுகிற வேலையை வேற ஒருத்தர் கொடுத்தாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. தலைவர் விஜய் பேசும்போது தாவேகா தலைவர் விஜய் பாஜகவை பற்றி பேசியது என்ன? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீ ஜென்சியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுற, ஜென்சி தான் எங்களோட பலம்னு உள்ளேயும் வெளியும் நீ தான் பேசிகிட்டு இருக்கிற. ஜென்சியோட எதிர்காலம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட கேள்விக்குறியாக போய் நிற்குது. வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை. 65% நிறுவனங்கள் ஜென்சியை ரெக்ரூட் பண்ண விரும்புறதில்லைன்னு ஒரு இது சொல்லுது. 2030 எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸை 40% குறைக்கிறதுக்கு நிறுவனங்கள் முடிவு பண்ணியிருக்குன்னு இன்னொரு தரவு சொல்லுது. வேலைக்கு வழி இல்லை. அவங்களோட
கல்விக்கான கதவுகள் வந்து மூடிட்டு இருக்கு. பல்கலைக்கழகம் திமுக எடுத்து தானே அரசியல் பண்ணுற, இந்த பல்கலைக்கழக பிரச்சனைன்னு அதை பற்றி ஏதாவது பேசலாம். வேறு 1000 பிரச்சனை உன்னால் பேசிட முடியும். ஏன்னா எந்த பிரச்சனையை பேசினாலும் மோடியை விட்டுட்டு பேச முடியாது. ஓகே ஓகே. பாஜக எடுத்து பேச முடியாதுங்கிறதுனால கமுக்கமாக வந்து கதவை சாத்திட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இல்லை, அந்த அரசியலே அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்தா தெரியாது. இல்லை, இதில் எனக்கு கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, விஜய் அவர்களை வந்து அவர் தான் எம்ஜிஆர், நவீன காலத்து எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு முன்னால் ஒரு கிரேஸ் இருந்தது, இப்போ வந்து அந்த கிரேஸ் வந்து இவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆரை மறுபடியும் இவருடைய வடிவத்தில் தூசு தட்டி கொண்டு வராங்களா? அப்படி தான். அதாவது சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் ஆயிடணுங்கிறது உண்டு. ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா வர புது டிக்கெட் எல்லாமே நோகாமல் அரசியலில் மேலே வரணும்னு நினைக்கிற எல்லாரும் செய்கிறது வந்து வெறும் மூஞ்ச காட்டி வந்துலாம் நினைக்கிறது எல்லாருமே மாடலாக எடுத்துக்கிறது எம்ஜிஆர் தான். பட் பிரச்சனை என்னென்னா, எம்ஜிஆர் காலத்தில் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆரே 2வது வந்துருக்க முடியாது. அதான் உண்மை. இவர் அதான் அவருக்கு எது அதெல்லாம் ஒத்துழைச்சதோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்களுக்கு வெறும் எம்ஜிஆர் முகம் மட்டும் தெரிஞ்சதுன்றதுனால அப்படி ஆயிடலான்னு நினைக்கிறாங்க. விஜயே எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அவர் சும்மா அந்த வயசாக இருக்குது அண்ட் ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் அவர் வந்திருக்காரு. இவர் சினிமா விட்டு வெளியில் வர்றது இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பெருசாக தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். ஏன்னா இனிமே விஜய் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் படம் நடித்து ஒரு படம் ஓடி அது லாபம் பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, அவ்வளோ தொகை வாங்குறாரு. 200 கோடின்னு சொல்கிறாங்களா, 150 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, 150 கோடி இவருக்கு கொடுத்து ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதிலிருந்து லாபம் பார்க்குறதுங்கிறது இனி சாத்தியம் கிடையாது. அந்த மார்க்கெட் வந்து போயாச்சு, அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. தமிழ்நாடு கேரளா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்தால் பண்ணலாம், பட் விஜய் படம்லாம் பேன் இண்டியா மூவி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாதி ஆந்திராவை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதுதான் எதார்த்தம். அண்டு ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அவர் அஃப்கோர்ஸ் 6 மணிக்கு மேலே நடிக்கிறதுல ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காருனாலும் கூட எதுக்கு சும்மா மெனக்கட்டுட்டு வேறு வேலை போய் நிற்கணுங்கிற ஒரு இது இருக்கலாம். ஸோ இனி கௌரவமாக இப்போவே அவர் வெளியில் வர்றதான் சேஃப். அதர்வைஸ் இவர் படத்தை எடுத்து தன்னோட பினாமி பேரில் இப்போவுமே அவருடைய கடைசி பல படங்களுக்கு இணை தயாரிப்பாளர் வந்து ஜெகதீஷ் தான். அப்படின்னா இவரோட பணம் தான் அது. ஓகே, அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ஜெகதீஷ் தான் எடுக்கிறாருங்கும் போது தாம் பணத்தையே போட்டு தன்னை ஒரு ஸ்டாராக காட்டுறது, வாரிசு அந்த மாதிரி படங்கள்லாம் போகும்போது என்னென்னா இது ஒரு அவருக்கு பைசா செலவாகிறத விரும்புகிற ஆள் இல்லை. ஆமாம், ரொம்ப கை காசு செலவு பண்ணுறதை விரும்புகிற ஆள் இல்லை. ஸோ இனி கை காசை போட்டு நம்ம இதுக்கு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு போதும், இந்த தொழில் இனி வியாபாரம் நடக்காது, அடுத்த தொழிலை பார்க்க போகலாம் ஒரு விளையாட்டுக்கு. இதில் விஜயகாந்த் மாடல் ஒன்று இருக்குது. நீங்கள் ஆப்போசிஷனாக ஸ்பாய்லராக இருந்து கூட நீங்கள் ஒரு ஒரு ஷேரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சூழலை இது மாதிரி பல பேர் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாடலை இவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கார். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதில் என்னாச்சுன்னு சொன்னார், குறுக்க பூந்த கோஷ்டிங்கெல்லாம் அண்ணன் உங்களுக்கு 25% இருக்குங்க. அந்த ஒரு படத்தில் மீனவர் படத்தில் வந்து ஒரு திமிங்கலத்தை வலையை போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே செந்தில் தான் மாட்டியிருப்பார், கவுண்டமணி வலையை போட்டு இழுத்துட்டு வருவார். அது வந்திருக்காது, என்ன மீனுன்னே தெரியாது. அது பல்லு பல லட்சம் பெறும், தோல் பல கோடி பெறும். ஆகா நீ வீடு கட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் இழுத்து பார்த்தா செந்தில் வருவார் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவர்கள் போடுற கணக்கு இருக்குல்ல, 25% வரப்போகுது அது இது அப்படிங்கிறது எல்லாமே விஜய் உசுப்பேத்தி விட்டு இவங்க ஒரு பார்ட்டியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 26க்கு மேலே இந்த ஷோ ஓடுறது கஷ்டம். அண்டு எஸ்ஐஆரை பற்றி நம்ம பேசணுன்றதுனால அதை பற்றி இவர்களுக்கு புரியவும் புரியாது. அது எப்படி விளங்காமல் போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இவர்கள் ஒரு இல்லூஷனில் வாழ்கிறாங்க, ஒரு கற்பனை காட்சி ஒன்றில் வாழ்கிறாங்க. அது தன்னை போல் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடக்கிற மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு இதில் பல கோடி பணம் வர்ற மாதிரியும் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரியும் இவர்கள் அந்த மாதிரியான ஒரு இல்லூஷனில் இருக்காங்க. மொத்தமாக பஞ்சு டைலாக்காக தான் இருக்கு. ஆமாம், வெறும் டைலாகை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு முன்பு இருந்த ஆதரவே இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கரூருக்கு முன்பு இவருடைய நிகழ்ச்சிகளுக்கு இருந்த ஆதரவே இப்போ வந்து அவ்வளவா இல்லை. ஊடகங்கள் தங்களுடைய நம்பகத்தன்மை போயிடுன்றதுனால இதுக்கு முன்னாடி உங்கள் விஜய் பாட்டை ஒரு நாளைக்கு 100 சொச்சம் மாட்டி போடுவாங்க. இப்போ அதை போடலை. அண்ட் அந்த வியூவர்ஷிப்பில் ஒரு டிக்ளைன் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் கமெண்ட்டில் வந்து வள்ளுன்னு கடிச்சு வைக்கிறது அந்த போக்கும் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இனிமேல் மாவட்ட செயலாளர்கள் அவர்களே சோர்வாயிட்டாங்க போல் இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் இதுக்கு சிபிஐ கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு வராருங்க. அவர்
இந்த குரூப் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரொடியூசர் மாதிரியே இல்ல, பண்றாங்க. இந்த பட பூஜையில இருந்து இன்னும் அவங்க வரல, ஆமா, வெளியில அவங்க வரல. எதுல இருந்தும் வரல. திரைப்பட இதுல தான் அவங்க சுத்தி இருக்கிறாங்க. ஸோ இவர்களிடம் ஒரு அரசியல் நடவடிக்கையை எதிர்பார்க்கிறதுங்கிறது அது என்ன சொல்றது, அது செத்த மாட்டில் பால் கறக்கிற மாதிரி தான் அது. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வேலை. இவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அதை விட மக்களுக்கு ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால், இவர்களை புரிந்து கொள்வது. எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கைகளுக்கு எதிராக வீடுகள் அளவிலேயே நாம் பேசி அதுக்கு எதிரான ஒரு 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 எண்ணம் உருவானால் அன்றி இந்த பிரச்சனையை தீர்க்கறது ரொம்ப கஷ்டம். சட்டபூர்வமாக இதை சரி செய்ய முடியும்னு யாராவது நம்பிட்டு இருந்தால் தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க. நிச்சயமா அதற்கு சாத்தியமே இல்லை. அப்படிதான் நம்ம தொடர்ந்து பேசும் பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.